Hi friends, வாழ்த்துகள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம மேக் யூசேஜோட ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகேங்களா? இது வந்து இப்போ இருக்கிற நியூ மான்ட்ரே வாய்ஸில் தான் இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் மாதிரி இருக்கும். அந்த இமேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ்லேயே நீங்கள் என்ன பண்ண முடியும், காப்பி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், என்னோட கர்சர் நான் இங்கே போனாலே ஆட்டோமேட்டிக்காக என்னோட கர்சர் மாறுது. கரெக்டாக? ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ணிக்க முடியும், இதை காப்பி பண்ணி எனக்கு எங்கே வேணுமோ நான் அதை பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஒரு நியூ டாக்குமெண்ட். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு நான் இதில் பேஸ்ட் பண்ணேன்னா பாருங்கள், எனக்கு இது பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்க முடியும், இந்த லைவ் டெக்ஸ்ட்டை என்னால் ஒரு இமேஜில் இருந்து காப்பி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து ஒரு மான்ட்ரேல இருக்க நியூ ஃபியூச்சர். இப்போ இருக்க நியூ வென்ச்சுராவில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஓடிட்டு இருக்க ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் பேக் சைடில் ஒரு டெக்ஸ்ட் ஏதாவது எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த டெக்ஸ்ட்டையுமே உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நியூ ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. சின்ஸ் வென்ச்சுரா வந்து இனிமேல் பப்ளிக் வெர்ஷன் வரல, ஸோ அது பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. நிறைய பக்ஸ் இருக்கிறதுனால ஸோ நான் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நியூ ஓஎஸ் வென்ச்சுரா வந்து லான்ச் பண்ண உடனே நான் அதில் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரைட். ஸோ இதான் நம்ம இன்றைக்கி பார்க்குற ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஃபீச்சர். எதுக்குப்பா ட்ரான்ஸ்லேட்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஜஸ்ட்டு சொல்கிறேனே, என்னோட ஃப்ரெண்டே வந்து ஒருத்தர் வந்து துபாயில் இருக்கார், இல்லை சவுதியில் இருக்கார், இல்லை வந்து இது ஜெர்மன், ஃப்ரெஞ்சு எங்கேயாவது இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மொழியில் வந்து நான் அவங்களுக்கு வந்து ஹாய் அல்லது பாய் சொல்லணும்னு விரும்புகிறேன். இல்லை இப்போ இருக்கிற இந்த பியூட்டிஃபுல் ஹார்ட் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து நான் அப்படியே அந்த மொழியில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ இதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டுட்டு நெட்டில் ஆன்லைனில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி செக் பண்ணி போட்டுருவோம் இல்லையா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஆஃப்லைனாக இன்பில்டாக ஆப்பிள்லேயே கொடுத்துருக்க ஒரு டூல். ஸோ இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுமோ, இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்லேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன மொழி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ ஜாப்பனீஸ், கொரியன், அவங்க நிறைய ஒரு டிஃபால்ட் லாங்குவேஜஸ் வச்சுருக்காங்க. இன்னும் இந்தியன் லாங்குவேஜஸ் எதுவும் கொண்டு வரல, லைக் ஹிந்தி ஆர் தமிழ் வந்து இன்னும் வரல. ஸோ மைட் பி இன் ஃபியூச்சரில் வந்து ஒரு வேளை ஆட் பண்ணலாம் அவங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு கொரியன் லாங்குவேஜ் ஆர் ரஷ்யன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொடுத்தனா பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லாங்குவேஜில் எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒன்று நான் இதை ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லை இதை காப்பி ட்ரான்ஸ்லேஷன் நான் கொடுத்துட்டு அந்த ட்ரான்ஸ்லேஷனை நான் அடுத்த லைனில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு இன்பில்டாக இருக்கிற ஆஃப்லைன் ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹாட் கார்னர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ ஹாட் கார்னர்ஸ் பற்றி தான் நீ ஆல்ரெடி பேசிட்டே நீங்கள் கேட்கலாம். ஸோ ஹாட் கார்னர்ஸில் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்ல மறந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹாட் கார்னர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது நமக்கு தெரியும், பட் அதை நம்ம யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே மறதியா இல்லை தவறுதலா டக்குன்னு ஒரு கார்னரில் நம்ம போய் ஹிட் பண்ணோம்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நோட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். கரெக்டுங்களா? நான் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பேன், டக்குன்னு கீழே வந்தேன்னா எனக்கு அந்த நோட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். கரெக்டுங்களா? ஸோ சப்போஸ் இதுவே இந்த நான் ஒரு லான்ச் பேட் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன்னா என்ன ஆகிடும், என்னோட லான்ச் பேட் ஓப்பன் ஆகிடும், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க விண்டோவில் வேறு விண்டோ போயிடும். கரெக்டாக? ஸோ அதனால் நிறைய பேர் ஹாட் கார்னர்ஸை விரும்புறதில்லை. பட் ஆனால் ஹாட் கார்னர்ஸ்ங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் ஷார்ட்கட். ஓகேங்களா? பட் அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சு எனக்கு தேவைங்கும் போது மட்டும் நான் ஹாட் கார்னர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட் என்னோட சிஸ்டம் ப்ரிஃபரன்சஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதில் நான் டெஸ்க்டாப் ஆர் ஸ்க்ரீன் சேவரில் போயிட்டு ஹாட் கார்னர்ஸ் போகிறேன். ஸோ இதில் பாருங்கள், இப்போ நான் இந்த லெஃப்ட் கார்னரில் நான் வந்து என்னோட லான்ச் பேடை செட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ லான்ச் பேடை இப்போ நான் செட் பண்ணுறேன். பட் நான் இதை செட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே போனோன்னே பாருங்கள் லான்ச் பேட் எனக்கு ஓப்பன் ஆகுது. கரெக்டாக? ஸோ அது நான் அவாய்ட் பண்ணணும். அது எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, மாடிஃபையர் கீஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். கமாண்டு, இல்லை ஆப்ஷன், கண்ட்ரோல், ஷிஃப்ட், இந்த நாளும் வந்து மாடிஃபையர் கீஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாடிஃபையர் கீஸில் எதையாவது நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், உங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் கமாண்ட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி ஓகே கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், இல்லை ஆப்ஷன் ஆர் ஷிஃப்ட் ஏதோ ஒன்று ப்ரெஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகேங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? லான்ச் பேடுங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு இந்த ஆப்ஷன் கீ ஓட சேர்த்து நான் இந்த லெஃப்ட் கார்னர் போனால் தான் என்ன ஆகும், எனக்கு இந்த லான்ச் பேடுங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட் கார்னரில் ஹிட் பண்ணுறேன், பட் எனக்கு லான்ச் பேடில் வரவே இல்லை. கரெக்டாக? ஸோ இதுவே நான் வந்து ஆப்ஷன் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு நான் லெஃப்ட்டில் ஹிட் பண்ணேன்னா பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லான்ச் பேட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹாட் கார்னர்ஸை வச்சுக்க முடியும். பட் இது ரொம்பவே யூஸ்ஃபுல் ஃபீச்சர்.
ஒரு பிரேக் எடுக்கணும்னு வெளியில் போகிறீங்க, சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டக்குனு ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், லாக் பண்ணணும்னா உள்ளே போயிட்டு லாக் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கொடுக்கணும், இல்லைன்னா அந்த கண்ட்ரோல் கமாண்ட் கியூ அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் இல்லையா. பட் அதுவே வந்து நீங்கள் ஒரு ஹாட் கார்னரில் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு டக்குனு போய் லெஃப்ட்டில் ஹிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், லாக் ஆகிடும். கரெக்டுங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஹாட் கார்னர்ஸ்ங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஆக்சசிபிலிட்டி ஃபியூச்சர் மாதிரி தாங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனை வந்து ஜூம் பண்ணி இந்த இடத்த பார்க்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, உடனே கமாண்ட் ப்ளஸ் பண்ணால் என்னப்பா ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆக போகுது நீங்கள் சொல்லுவீங்க. கரெக்டாக? ஸோ கமாண்ட் ப்ளஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக கண்டென்ட்டை ஜூம் பண்ணுமே தவிர உங்களோட ஸ்க்ரீனை ஜூம் பண்ணாது. கரெக்டுங்களா? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இந்த கண்டென்ட்டை வந்து நான் ஜூம் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன், கமாண்ட் ப்ளஸ்ங்கிறத ப்ரெஸ் பண்ணுவேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சஃபாரி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஸோ சஃபாரி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க சொல்லி சொன்னால், இதில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்த இப்போ ஜூம் பண்ணி பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களால் இப்படி நீங்கள் வந்து பிஞ்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஜூம் பண்ணி பார்க்க முடியும். கரெக்டுங்களா? இல்லை கமாண்ட் ப்ளஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த கண்டென்ட்டை தான் ஜூம் பண்ண முடியுது. பட் என்னால் அப்படிலாம் இல்லை, நான் குறிப்பிட்ட இந்த ஒரு இடத்த நான் அப்படியே ஜூம் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் எப்படி பிஞ்ச் பண்ணுறனோ இதே மாதிரி என்னோட டெஸ்க்டாப்பாக இருந்தால் கூட என்னால் ஜூம் பண்ண முடியணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு அக்சசிபிலிட்டி ஃபீச்சர் தான், பட் இருந்தாலும் இது வந்து நமக்கு ஒரு சில நேரத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை பார்க்கணும். ரைட், இதுக்கு நான் என்னோட அக்சசிபிலிட்டிக்குள்ளே போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் ஜூம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பாருங்கள், இந்த யூஸ் ஸ்க்ரோல் கெஸ்டர் வித் மாடிஃபையர் கீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இதில் எந்த மாடிஃபையர் கீ நீங்கள் யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு வந்து கண்ட்ரோல் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்கு, நான் அதே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னோடய ட்ராக் பேடில் நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் என்னோடய ஸ்க்ரீன் வந்து ஜூம் ஆகுது. அதுலேயும் குறிப்பாக நான் எங்கே ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த இடம் மட்டும்தான் ஜூம் ஆகுது. பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல கரெக்டாக ஜூம் பண்ணணும்னு நினச்சேன்னா அங்கே பாயிண்ட் பண்ணி ஜூம் பண்ணேன்னா பாருங்கள் எனக்கு கரெக்டாக அந்த இடம் மட்டும் ஜூம் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட இடத்த நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு, ஒரு இந்த ஸ்க்ரீனை ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்க்ரோல் கெஸ்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இதில் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஃபியூச்சர், இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃபியூச்சர். ஆக்சுவலாக இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ தூரத்தில் இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து இது படிக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் ஐமேக் யூஸ் பண்ணுறீங்க, வயர்லெஸ் கீபோர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, தூரமாக உட்காந்து என்ன பண்ணீங்க, ஏதோ ஐமேக் ஒரு இடத்துல கொஞ்சம் தூரமாக இருக்கும், ஒரு 10 feet தூரத்தில் இருக்கலாம், நீங்கள் கீபோர்டு ஒரு இடத்துல வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டெக்ஸ்ட் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்டுங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒன்று பக்கத்தில் போய் பார்க்கணும், படிக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் இருக்கிற இந்த எனேபிள் ஹோவர் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சப்போஸ் நீங்கள் எனேபிள் பண்ணினீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போது இந்த டெக்ஸ்ட் எனக்கு தெரியல, நான் இப்போ கமாண்டுங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மேலே ஹோவர் பண்ணுனா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து கீழே அழகாக காட்டுது. ஓகேங்களா? ரைட். ஸோ இது இந்த சைஸில் தான் இருக்குமா அப்படின்னா இல்லை, இதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, இப்போது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா 32க்கு நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை 32ங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னா 128க்கு மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல உங்களோட ஆப்ஷன் மாடிஃபையர் கீஸை வந்து உங்களால் மாற்றிக்க முடியும். கண்ட்ரோல் ஆப்ஷன் கமாண்டுங்கிற எந்த கீஸ் வேணாலும் கொடுத்து உங்களால் இதை மாற்றிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் இது மேலே கமாண்டை ப்ரெஸ் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அழகாக பாருங்கள் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ஜூம் பண்ணி காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபியூச்சர். ஸோ ஐமேக்கில் வந்து வயர்லெஸ் கீபோர்டு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு கண்டிப்பாகவே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, Airplay Receiver அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த Airplay Receiver அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக உங்களோட ஐஃபோனோ இல்லை உங்களோட மேக்கோ உங்களோட ஐபேடையோ வந்து உங்களோட மேக்கில் நீங்கள் டிஸ்பிளே பண்ண வைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் ஒரு கேபிள் எடுத்து உங்களோட சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிவிட்டு குயிக் டைம் பிளேயர் ஓப்பன் பண்ணி ஒரு நியூ மூவி ரெக்கார்டிங்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிஸ்டம் வந்து எனேபிள் ஆகிடும். கரெக்டாக? இப்போ பாருங்கள், நான் என்னோட ஐபேட் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ குயிக் டைம் பிளேயரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு, இது எல்லாமே உங்களோட இன்பில்ட் சாஃப்ட்வேர் தான், கொடுத்துட்டு நீங்கள் நியூ மூவி ரெக்கார்டிங் அப்படிங்கிறத ஆன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸ் டைம் கேமரா தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த டவுன் ஏரோ நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ உங்களோட ஐபேடோட ஸ்க்ரீன், ஸோ அந்த கேமராவை நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா? எனேபிள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஐபேடோட ஸ்க்ரீன் வந்து உங்களோட சிஸ்டமில் வந்துடும். ஓகேங்களா? இது வந்து ஒரு வயர்ட் மெத்தட். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு வந்து வயர்லெஸில் வேணும்
நான் வயர்லெஸ்ஸாக இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டால் அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஆப்ஷன் இப்போ இருக்கிற நியூ மானிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் எங்கே போகணும் அப்படின்னா என்னோட ஷேரிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகணும். ஸோ இதில் வந்துட்டு ஏர்ப்ளே ரிசீவர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டா நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். இல்லை பாஸ்வேர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் கரண்ட் யூசர் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பிள் ஐடியை வச்சு அது கனெக்ட் ஆகும். இல்லை எனி ஒன் அந்த சேம் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணிக்கலாமா, அலோவ் பண்ணலாம். ஓகே, இல்லை எவ்ரி ஒன் யார் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா. ஸோ செக்யூரிட்டி பர்பஸ் நம்ம எப்படி இந்த ஏர் ட்ராப் வந்து எப்படி நம்ம பண்ணுவோம், எல்லாருக்கும் தெரியணும், இல்லை என்னோட கான்டாக்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியணும், இல்லை யாருக்குமே தெரிய வேணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஆப்ஷனை நம்ம இதுலேயும் செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ நான் என்னோடய ஐஃபோன் இதில் எப்படி நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நான் என்கிட்ட வேறு கேமரா இல்லாதனால நான் என்னோடய ஐபேடோட கேமராவை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு இதை பண்ணி காட்டுறேன். ரைட். ஸோ இப்போ பாருங்கள், நான் என்னோடய ஐஃபோன் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு மேலேருந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஸ்க்ரீன் மிரரிங் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். ஓகே, அதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் என்னோடய மேக்கோட நேம் காட்டுது. ஸோ நான் அதை வந்து டேப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பண்ண உடனே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஸ்க்ரீன் வந்து டிசேபிள் ஆகிட்டு என்னோடய ஐஃபோனோட ஸ்க்ரீன் மட்டும்தான் இப்போ வந்து எனேபிள் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் என்னோடய ஐஃபோனில் நான் என்ன பண்ணுறனோ அதுதான் வந்து உங்களுக்கு தெரியும். ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஏர்ப்ளே ரிசீவர் அப்படிங்கிறத ஆப்ஷனை ஆன் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு நடுவில் இன்பிட்வீன் கனெக்ஷன் எதுவுமே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஆப்பெல்லாம் நம்ம ஷார்ட்கட் வைக்கணும்னா என்ன பண்ணுவோம், லான்ச்பேடுக்கு போவோம். இப்போ எனக்கு புக்ஸ் வந்து என்னோட இந்த ஷார்ட்கட்டில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக அப்படி இழுத்து கொண்டு வந்து அந்த இடத்துல அப்படி போடுவோம். ரைட்டா? ஸோ இது வந்து ஓகே. பட் எனக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓகேங்களா? நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்குள்ளே நான் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் நான் ஒரு ஃபைல் கூட நான் ஒன்று எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு டெஸ்ட் அப்படிங்கிற ஃபைல், சிஸ்ப்ரோ டெக்ஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபைல்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணலாம், இது வந்து வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ டேரெக்டாக நான் இதுக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னா இதை வந்து நான் இங்கே இழுத்து, ஸோ இங்கே வந்து பாருங்கள் எனக்கு இடம் விடவே விடாது, எங்கேயுமே எனக்கு இடம் விடாது, கரெக்டாக? ஸோ இதுக்கு நான் ஷார்ட்கட் வேணும்னா நான் என்ன பண்ணலாம்னா, இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்கா? ஸோ அந்த வெர்டிக்கல் லைனுக்கு ரைட் சைடில் கொண்டு வந்து நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த லிங்க் வந்து எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இதை கிளிக் பண்ணனாவே ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் வந்து எனக்கு டவுன்லோட் லிஸ்ட் மாதிரி காட்டும். ஸோ அதிலிருந்தே நான் என்னால் என்ன பண்ண முடியும், இந்த லிங்க்கை வந்து என்னால் ஓப்பன் பண்ணி டேரெக்டாக அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னால் டிவைட் ஆகி போக முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அடிக்கடி ஒரு ஃபோல்டர் வந்து யூஸ் பண்ணுறீங்க, நான் வந்து ரொம்ப தூரம் நேவிகேட் ஆகி தான் அதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதோட ஷார்ட்கட் லிங்க்கை என்ன பண்ணி வச்சுக்கலாம், உங்களோட டெஸ்க்டாப்போட இந்த டூல் பாரில் நீங்கள் என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபைனலாக இன்னொரு ஆப்ஷன் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இப்போ என்னோட மெனு பார் இருக்குது. என்னோட மெனு பாரில் நான் கஸ்டமைசேஷன் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த வைஃபை வேணாம், நான் எப்படி இதை இழுத்து போடுறது பாருங்கள், அழுத்தினா செலக்ட் தான் ஆகுது, ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணாலும் வர மாட்டேங்குது. ஸோ இது ரைட் கிளிக் பண்ணாலும் எனேபிள் ஆக மாட்டேங்குது. ஸோ எப்படி தான் நான் இதை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், கமாண்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதை இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இது ட்ராக் ஆகிடும், ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவும் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ திரும்பவும் நான் அது அங்கே கொண்டு வரணும்னா என்ன செய்யலாம், என்னோடய வைஃபையில் போயிட்டு நான் ஜஸ்ட் இங்கே கொண்டு வந்து விட்டேன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்னோடய வைஃபை வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நான் இதை ரீஅலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணணும், கமாண்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அலைன் பண்ணணும்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை அலைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெனு பாரில் இருக்கிற உங்களோட ஐகான்ஸை அலைன் பண்ணுறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கமாண்டுங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அலைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைனலாக ஒரே ஒரு டிப்போடு நம்ம இன்றைக்கி வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது சரிப்பா நிறைய கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்கிறீங்க, இது நான் எழுதியாக வச்சுக்க முடியும், எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்பிள்லேயே வந்து உங்களுக்கு இதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ apple.com போயிட்டு நீங்கள் சப்போர்ட் அப்படிங்கிற பேஜில், ஸோ இப்போ இங்கே போயிட்டு உதாரணத்துக்கு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே,
keyboard shortcuts list keyboard வரும்னு நினைக்கிறேன். Yes, Mac keyboard shortcuts இருக்குங்களா, Mac accessibility shortcuts, so keyboard and mouse trackpad support, so நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் Mac keyboard and trackpad shortcut பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், உங்களோட டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போலாம் வேணுமோ நீங்கள் இந்த ஷார்ட்கட்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னதுக்கு அப்புறம் தேங்க்யூ.